உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வீடியோ போடும் போதும் லைக்ஸ் பண்ணி அழகழக கமெண்ட்ஸ் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனல்ல புதினா வளர்ப்பு பற்றி 2 வீடியோ ஆல்ரெடி இருக்குங்க. அந்த 2 பதிவுலயுமே 2 வித்தியாசமான முறைகளை பயன்படுத்தி புதினா எப்படி வளர்க்கறது அப்படின்னு பார்த்திருப்போம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரு புதினா வளர்ப்புல அவங்க என்னென்ன சவால்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணதுனால இந்த பதிவுல அந்த கேள்விக்கான பதில்களும் நிறைய டிப்ஸும் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேங்க. புதினா தண்டை வேர் விடுறதுக்காக தண்ணியில வச்சிட்ட பிறகு காஞ்சு போயிடுதே, அதுக்கு என்ன செய்யறது? புதினா தண்டுல இருந்து வேர்கள் வந்துட்ட பிறகு தொட்டிக்கு மாத்தி வைக்கும் போது காஞ்சு போயிடுது அப்படின்னு பல பேர் சொல்லிருக்கீங்க. அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு பாக்கலாங்க. முதலா வைக்கும் போது புதினாவோட இலைகள் நல்லா பெருசா இருக்கு, போக போக சின்னதாயிடுது. அதுக்கு என்ன பண்றது? புதினா செடிய நல்லா அடர்த்தியா வளர்க்கறதுக்கு என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய டிப்ஸ் பார்க்கலாங்க. கடையில இருந்து வாங்கிட்டு வர புதினா தண்டு இருந்தா போதும். புதினா கட்டுல இருக்க எந்த தண்டுகளை உபயோகப்படுத்தினா வெற்றிகரமா நம்ம புதினாவை வளர்க்கலாம் அப்படின்னு முதல்ல பார்க்கலாங்க. புதினா கட்டுல இருக்க திக்னஸ் அதிகமா இருக்கிற தண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கும். இருக்கிறதுலே திக்னஸ் ரொம்ப அதிகம், ஓரளவுக்கு கம்மி, ரொம்ப கம்மி அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கோங்க. திக்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறத கண்டிப்பா உபயோகப்படுத்தலாம். ஓரளவுக்கு கம்மியா இருக்கிறதையும் உபயோகப்படுத்தி பார்க்கலாம். அது எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல போறேங்க. ரொம்ப திக்னஸ் கம்மியா இருக்கிற அந்த தண்டுகளை புதினா கீரையோட இலைகளோட சேர்த்து நீங்க சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். திக்னஸ் ரொம்பவும் கம்மியா இருக்கிற புதினா தண்டுகளை எடுத்து அதுல வேர் விடுறதுக்கு ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. புதினா தண்டுல புதினா கீரைகள் எங்க இருந்து நம்ம எடுக்கிறோமோ அந்த இடத்துக்கு பேர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தண்டுல 2-3 நோட்ஸாவது இருக்குதா அப்படின்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 2-3 நோட்ஸ் இல்லாம ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னா பரவாயில்லங்க. நோட்ஸே இல்ல அப்படின்னா அந்த தண்டுகளை எடுத்துக்க வேண்டாம். இப்ப காமிச்சிருக்க அந்த இடத்துல இருந்து தான் புதினா இலைகளை பறிச்சோம். அந்த இடத்துக்கு பேர் தான் நோட்ஸ் அப்படின்னு சொல்றோங்க. இப்போ புதினா தண்டுகளை ரெடி பண்ணியாச்சுங்க. ஒரு சில தண்டுகள்ல மேல் இலைகள், அதாவது ஒரு 2 இலையாச்சும் இருக்க மாதிரி விட்டுட்டு செலக்ட் பண்ணிருக்கோம். இன்னொரு பக்கத்துல இருக்க தண்டுகள் சின்னதா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு மேல இலைகள் எதுவும் இல்லாம எல்லா இலைகளும் அதுல இருந்து எடுத்தாச்சு. இதையும் வேர் விடுறதுக்காக நம்ம பயன்படுத்த போறோம். முதலா புதினா வளர்க்க போறீங்கன்னா இலைகள் இல்லாம தண்டுகளை இப்படி செலக்ட் பண்ண வேண்டாம். புதினா வளர்ப்புல சவால்கள் இருக்கவங்களும் இலைகள் இல்லாத தண்டை செலக்ட் பண்ணிக்க வேண்டாம். 100% எனக்கு சரியா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இலைகள் இருக்க மாதிரி தண்டுகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்னோட கையில இருக்க 2 தண்டுகளையும் பாருங்க. திக்னஸ் கம்மியா இருக்க அந்த தண்டை கண்டிப்பா செலக்ட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த திக்னஸ் கம்மியா இருக்க தண்டுல நோட்ஸ் இல்ல. புதினா கீரைகளையும் மெல்லிய தண்டுகளையும் சமையலுக்கு எடுத்துக்கலாம். மற்ற தண்டுகளை தண்ணியில வேர் விடுறதுக்கு வச்சிடலாங்க. புதினா தண்டுகள் நல்லா வேர் விடணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கூட எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளியர் பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க. கலரா இருக்கிற கப்புகள்லாம் பயன்படுத்தாதீங்க. புதினா தண்டுகளுக்கு ஏத்த மாதிரி கப் எடுத்துக்கோங்க. புதினா தண்டுகளை கப்புக்குள்ள வைக்கும் போது அந்த தண்டுகள் கப்புல இருந்து மேல தெரியுற மாதிரி இருக்கணுங்க. உயரம் அதிகமா இருக்கிற கப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புதினா தண்டுகள் உள்ள இருக்கும், காற்றோட்டம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் அதனாலயும் சீக்கிரம் காய வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் எடுத்துக்க புதினா தண்டுகளை இந்த அளவுக்கு கப்புல வைக்கும் போது சரியான அளவு காற்றோட்டம் கிடைச்சு நல்லா வேர்விடுங்க. கண்டிப்பா காஞ்சு போகாது. தண்டுகள் எல்லாமே ஒரே சைஸ்ல இல்ல அப்படின்னும் போது ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்குங்க. அதை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா தண்டுகள் காஞ்சு போகாது. பெரிய தண்டுகளும் சின்ன தண்டுகளும் வைக்கும் போது ஒரு சில நேரம் சின்ன தண்டுகள் தண்ணியில மூழ்கி அழுகிடும். அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். ரப்பர் பேண்டை உபயோகப்படுத்தி அந்த சின்ன தண்டுகளை கட்டிக்கலாம். ரொம்ப இறுக்கி கட்டிடாதீங்க. அது ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்கணும். அதுக்காக தான் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டுறோம். ரப்பர் பேண்ட் உபயோகப்படுத்தும் போது தண்டுகளுக்கு மேல பயன்படுத்துங்க. தண்ணியில படுற மாதிரி கட்ட வேண்டாம். புதினா தண்டுகளை சரியா இருக்கும் போதுதான் அது நல்லா வேர்விடும். அந்த மாதிரி தண்டுகளை நம்ம தொட்டில மாத்தி வைக்கும் போதுதான் புதினா செடி நல்லா வளருங்க.
இப்போ இந்த கப்பை நல்லா சூரிய வெளிச்சம் வர்ற ஒரு ஜன்னல் ஓரமா வச்சிடுங்க. இந்த கப்புல சூரிய வெளிச்சம் பட்டுட்டே இருக்கணும். ரொம்ப கடுமையான சூரிய வெளியா இல்லாம பாத்துக்கோங்க. சூரிய வெளிச்சமே இல்லாத ஒரு இடத்துல வச்சீங்கன்னா சரியா வேர் விடாதுங்க. சரியா 7 நாள் கழிச்சு பார்க்கும்போது மேல புது புது இலைகள்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம வைக்கும் போது 2 இலைகள் தான் வச்சிருந்தோம். இது கண்டிப்பா நல்லா வளர்ந்துட்டு தாங்க இருக்கு. இதுல எப்படி வேர் விட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா எல்லாத்துலயும் வேர் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இலைகள் எதுவும் இல்லாம வெறும் தண்டா தண்ணியில போட்டு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு வேர் விட்டுருக்குன்னு பார்க்கலாம். இதுலயும் வேர் விட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இலைகள் இருக்க தண்டுல எவ்வளவு வேர் விட்டுருக்கோ அந்த அளவுக்கு இல்ல பாருங்க. ஆனா குட்டி குட்டி இலைகள்லாம் வந்திருக்கு. புதினா தண்டுல வேர் வந்துட்டு அப்புறம் தொட்டில மாத்தி வைக்கும் போது காஞ்சு போயிடுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. தண்டுல எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல வேர்கள் வந்திருக்கோ நம்ம தொட்டில மாத்தி வைக்கும் போது அவ்வளோக்கு அவ்வளோ அந்த புதினா தண்டுகள் எல்லாமே பொழைச்சு நல்ல செடியா வருங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீளமா திக்கா நல்லா வேர் விட்ட புதினா தண்டுகளை தொட்டியோட ஓரமா 2 சேர்த்து வச்சிடுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா காஞ்சி போகாது. 2 தண்டுகளாவும் வைக்கலாம், இல்ல 3-4 தண்டுகளை சேர்த்தும் கூட வச்சு பாருங்க. தண்டுகளை மண்ணுக்குள்ள வைக்கும் போது ஆழமா மண்ணுக்குள்ள வைங்க. அதாவது வேர் பகுதியும் நல்லா உள்ள போகணும், வேருக்கு மேல இருக்க முதல் நோடும் உள்ள போகணும். அது மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கம்மியா வேர் விட்ட புதினா தண்டுகளையும் வைக்க போறோம். இந்த புதினா தண்டுகளை இன்னும் வேர் விடுறதுக்கு விட்டுட்டு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு கூட நீங்க வைக்கலாம். இதுல இன்னும் சரியா வேர் வராதனால இந்த தண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா வைக்க போறோங்க. பொதுவா இந்த மாதிரி இருக்க தண்டுகளை தொட்டியோட சென்டர்ல வச்சிடுவேங்க நானு. புதினா தண்டுகளை தொட்டில மாத்திட்ட பிறகு உடனே நேரடியான வெயில்ல வைக்காதீங்க. வெயில் அதிகமா இருந்தா கண்டிப்பா காஞ்சு போயிடும். நல்லா வெளிச்சம் இருக்கணும், ஆனா வெயில் படக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல வைங்க, நல்லா உயிர் பிடிக்கிற வரைக்கும். இந்த மாதிரி வச்சதுல இருந்து சரியா 7 நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா. புதினா தண்டுகளை எப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்றதுல இருந்து அது எப்படி தொட்டிக்கு மாத்தி வைக்கணும் அப்படின்ற வரைக்கும் இந்த பதிவுல சொல்லியிருக்க விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உயிர் பிடிச்சு உங்களுக்கும் புதினா செடி நல்லா வளருங்க. வேர் நல்லா விட்ட புதினா எப்படி வளர்ந்துருக்கு, வேர் கம்மியா இருக்க புதினா தண்டுகளை நம்ம நடுவில் வச்சோம் இல்லையா, அது எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. புதினா தண்டு சரியா வரல அப்படின்றவங்க இந்த மாதிரி சேர்த்து வச்சு பாருங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றி தாங்க. இந்த முறையை அப்படியே பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு ஒரு புதினா தண்டு கூட காயாதுங்க. இப்போ இதுல இருந்து 4 நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. எவ்வளவு ஆரோக்கியமா வளர்ந்துருக்குன்னு பாருங்க. உயிர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சூப்பரா கடகடன் வளர ஆரம்பிச்சிருங்க. இப்போ இதை நம்ம அறுவடை பண்ண போறோம். இன்னும் கூட நல்லா வளர்ந்துட்ட பிறகு அறுவடை பண்ணலாமே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி விட்டாதான் நல்ல கிளைகள் வச்சு அருமையா வளருங்க. இது செஞ்சுட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு கூட கண்டிப்பா இந்த வீடியோல பாக்கலாம். அழகா வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது அதை கட் பண்ணணுமா அப்படின்னு தோணலாம். ஆனா இந்த டைம்ல கண்டிப்பா கட் பண்ணி விடணுங்க. இப்போ இதை எந்த இடத்துல சரியா கட் பண்ணா நல்ல அடர்த்தியா வளரும் அப்படின்னு பாக்கலாம். வேர் விடுறதுக்காக எப்படி 2 இலையை விட்டு கட் பண்ணமோ அதே மாதிரி இப்பவும் 2 இலையை விட்டுட்டு மிச்சம் இருக்க மேல் இலைகள் எல்லாமே கட் பண்ணிடலாங்க. தண்டுகள்ல 2 இலைகளாவது இருந்தாதான் மறுபடியும் நல்லா செழிப்பா வளருங்க. எல்லா இலைகளையும் கட் பண்ணிடக்கூடாது. புதினா தண்டுகளை வேர் விடுறதுக்கு வச்சதுல இருந்து 18 நாட்கள்ல அருமையான புதினா அறுவடை நம்ம கிடைச்சிருக்குங்க. தொட்டிக்கு நடுவுல இருக்க தண்டுகள்ல சின்ன சின்ன இலைகள் இருக்கிறதுனால அதை இப்ப நான் அறுவடை பண்ணலங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த தடவை அறுவடை பண்ணும் போது அதையும் கட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து 20 நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா. கட் பண்ணி விட்ட பிறகு பாருங்க எவ்வளவு அழகா அடர்த்தியா வளர்ந்துருக்கு அப்படின்னு. கட் பண்ணி விடதான் நிறைய கிளைகள் வச்சு நிறைய புதினா இலைகள் நமக்கு கிடைக்குங்க. முன்னாடி எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி தாங்க கட் பண்ண போறோம். மேல இருக்க நுனி இலைகளை மட்டும் கட் பண்ணீங்க அப்படின்னா தண்டு மெலிசா தான் இருக்கும். அது நீங்க சமையலுக்கு மட்டும் உபயோகப்படுத்திக்கோங்க. திருப்பி வேர் விடுறதுக்காக தண்ணியில வைக்க வேண்டாங்க. முன்னாடியே சொன்னது போல நீளமான தண்டு, திக்கான தண்டு, அதுல நிறைய நோட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறத தண்ணியில வச்சீங்கன்னா நல்லா வேர் விடும். கட் பண்ணி விட்ட அப்புறம் ஒரே ஒரு தண்டுல இருந்து புதினா வந்துட்டு இருந்தது. இப்ப எத்தனை கிளைகள் வச்சிருக்கு அப்படின்னு பாருங்க.
முதல் முறை செஞ்ச அறுவடையில நமக்கு கொஞ்சம் புதினா இலைகள் கிடைச்சது அப்படின்னா அடுத்த அறுவடையில எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இதுக்காக தான் நம்ம சரியா கட் பண்ணி விடணும். இலைகள் குட்டியாயிடாம பெருசாவே இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாக்கலாங்க. முதலா புதினா செடிகளை வச்சதுல இருந்து இப்ப பார்க்கும்போது லைட்டா புதினா இலைகளோட அளவு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அதனால இந்த அறுவடையை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி கம்போஸ்ட் சேர்த்துட்டு இருக்கேன். புதினா தண்டுகளை ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணிடாம தண்டுகளை சுத்தி இருக்க மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் கம்போஸ்ட் கலந்துக்கலாங்க. அது கூட கொஞ்சம் சிக்கன் மேன்யூர் சேர்க்கிறேன், அதாவது கோழியோட உரம். கம்போஸ்ட் மட்டும் இருந்தா கூட போதுங்க, அது போட்டாலே நல்லா வளரும். நன்கு மக்கிய மாட்டு உரம் கூட சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊத்திக்கோங்க. புதினா செடி இருக்க மண்ணு நல்லா ஈரப்பதமோட இருக்கணுங்க. இந்த உரம் எல்லாம் கொடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? கடையில இருந்து புதினா தண்டு வாங்கிட்டு வாங்க. இந்த பதிவுல சொல்லியிருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க. நீங்களும் இது போல சூப்பரா புதினா செடி வளர்க்கலாங்க. முக்கியமான ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இந்த தொட்டிய கால வெயில் நல்லா படுற இடத்துல வைங்க, நேரடியான மதிய வெயில்ல வைக்காதீங்க. தொட்டில இருக்க மண்ணு ஈரப்பதமா இருக்கணும், ஆனா அதிகப்படியான தண்ணீர் தேங்கி நிக்க கூடாதுங்க. தொட்டில மாத்தி வச்சிட்ட பிறகு காஞ்சி போகுது அப்படின்னு சொல்றவங்க இந்த பதிவுல பார்த்த எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஜன்னலோரமா புதினா தண்டுகளை வச்சு வேர் விடுறதுக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா தண்டுகளை தொட்டியில மாத்திட்ட பிறகும் அந்த தொட்டிய வேர் விடுறதுக்கு எந்த இடத்துல வச்சிருந்தீங்களோ அதே இடத்துல வச்சு முயற்சி செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு சின்ன நுணுக்கங்களையும் காமிக்கணும் அப்படின்னு 2-3 மாதங்கள் தொடர்ந்து போட்டோ வீடியோ ஷூட் செஞ்சு இந்த பதிவு உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேங்க. அதனால மறக்காம இந்த பதிவு பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, இல்ல எது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவை பார்த்த எல்லாருமே புதினா கீரைய சூப்பரா அறுவடை பண்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. நம்ம சேனல் வீடியோஸ புதுசா பார்க்க வந்தவங்க சேனல் பேஜ்ல இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு பதிவுமே ரொம்பவும் உபயோகமா இருக்குங்க. உங்க எல்லாருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.